Loving and amazing Father, thank you, Lord, for bringing us together, Father. Thank you, Lord, for giving us some more moments in our life to think of you, to talk about you, to discuss you among people who love you, Father. Father God, be with us, be present, Father. Be with every word we discuss. You take control of it, Father. You know what is required, Lord. It is your word, it is your people. It's your children, Lord, and you have a purpose for each one of us. You have a reason for bringing us here together, Father, to listen to your words. May it bear fruit within our hearts. May it be a powerful weapon in our hands, Father, uh, to correct, to comfort, to love others, and bring glory to your name, Father God. Every knee will bow down, every tongue will confess that you are God, Lord. May we not waste time, every opportunity, help our heart and help our mind and help our eyes to notice that it is an opportunity and talk about you, Father, and give you glory. May you be glorified in this hour as well, Father God. In Jesus' wonderful name I ask. Amen. Cool. சரி. So, இந்த Saturday session we are doing Deuteronomy. And Deuteronomy, we are looking at Deuteronomy is the last book of Moses. Genesis, it is a period of Adamல இருந்து ஜோசப் வரைக்கும் ஜெனசிஸ்ல இருக்கு, ஃபர்ஸ்ட் புக்ல இருக்குல்ல. அப்போ அந்த டைம் பார்த்தீங்கன்னா இயர் 4000 பிசில இருந்து கிட்டத்தட்ட ஏப்ரஹாம் டைம் வரைக்கும் வச்சுக்கலாம். அப்போ ஒரு 2000 இயர்ஸ் நடந்த காரியங்கள் ஒரே ஒரு புக்ல இருக்கு. 2000 வருஷம் நடந்த காரியங்கள் ஒன் புக்ல இருக்கு. ரிமைனிங் 4 புக்ஸ்ல எக்ஸோடஸ், லெவிட்டிகஸ், நம்பர்ஸ், டியூட்ரானமி, அந்த 4 புக்லையும் மோசஸோட லைஃப் டைம். ஸோ எக்ஸோடஸ் சாப்டர் 1ல மோசஸ் பிறக்கிற ஈவெண்ட் இருக்கும் அந்த ஃபர்ஸ்ட் 2 சாப்டர்ல. எண்ட் டியூட்ரானமில இருக்கும். ஸோ அவரோட லைஃப் டைம் ஆஃப் 120 இயர்ஸ் ஒன்லி. அது 2000 இயர்ஸ். இது வெறும் 120 இயர்ஸ்ல நடந்த விஷயங்களை 4 புக்ல இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி தெர் இஸ் லாட் மோர் இன்ஃபர்மேஷன் இன் தீஸ் 4 புக்ஸ். அதுலயும் டியூட்ரானமி ஸ்காலர்ஸ் ஆர் டெல்லிங் இட் இஸ் ஜஸ்ட் ஒரு பிரசங்கம் மாதிரி தான். அதை ஃபுல்லா வாசிச்சா 3 hours தான் எடுக்குமா. ஸோ இட் இஸ் லிட்ரலி மேபி ஒரு பிரசங்கம் ஆர் மேபி 2 or 3 பிரசங்கம் ஒன்லி. அப்படின்னா அவர் பேசின மொமெண்ட்ஸ் தான். ஸோ இட் இஸ் ஃபியூ ஹவர்ஸ் உடைய இன்ஃபர்மேஷன் இஸ் இன் ஒன் புக். ஓகே, ஸோ அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஜெனசிஸ் 2000 இயர்ஸ், மீதி 4 புக்கு 120 இயர்ஸ், பட் டியூட்ரானமி இஸ் ஜஸ்ட் ஃபியூ ஹவர்ஸ். அவர் பேசினது தான். ஸோ அவர் என்ன பேசுறாரு, அந்த மற்ற 3 புக்ல இருந்தது, அவரோட லைஃப் டைம்ல நடந்தது ரிமைண்ட் பண்ணி புது ஜென்ரேஷன், எல்லா ஈஜிப்ட்லேருந்து வந்தவங்க எல்லாரும் மறிச்சு போனாங்க பிகாஸ் ஆஃப் டிஸ்பிலீஃப், இல்லை அன்பிலீஃப்னால, கடவுள் மேல ட்ரஸ்ட் இல்லாதனால, ஃபெய்த் இல்லாதனால they all die. So Joshua, Caleb தவிர மற்ற everyone is dying. இவருக்கும் மரணம் உண்டு, கானான் தேசம் உனக்கு இல்லைன்னு கடவுள் சொல்லிடுறாருல்ல. ஸோ he is reminding all the others before entering into Canaan. So it's a good book for New Testament church போல இருக்கு, because New Testament authors more than 200 times they are quoting from Deuteronomy. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அதாவது நியூ டெஸ்டமெண்ட்ல பிரசங்கம் பண்றவங்க are taking the prasangam of Moses. Understood, no? So they are actually taking and re-quoting Deuteronomy a lot. அப்போ என்ன அர்த்தம், நமக்கு அது இம்பார்ட்டன்ட்னு அர்த்தம். ஸோ டியூட்ரானமியில் ஸ்ட்ரெஸ் நம்ம எப்படி படிக்கிறோம்னா, அதில் உள்ள மேஜர் தீம்ஸ், ஏன்னா அதில் ஈவெண்ட்ஸ் எல்லாம் நம்ம படிச்சிட்டோம். நம்ம we have God's grace, we have been studying from Genesis and we are at the end of Torah. ஸோ இதில் அவர் எந்த பாயிண்ட்லாம் ஸ்ட்ரெஸ் பண்ணுறாரு, நியூ டெஸ்ட்மெண்ட்ல ஆத்தர்ஸ் எதெல்லாம் ரிப்பீட் பண்ணுறாங்க, அந்த பாயிண்ட்ஸை நம்ம we are looking at it. ஓகே, ஸோ மேஜர் தீம்ஸ் பார்த்துட்ருக்கோம். I'm not even going through each and every verse which is quoted, because some verses they are simple words. Maybe one day I'll just catalog them. On a major themes we will spend some time. Okay, so
the most important point which we have to learn from, which even Jesus quotes, is God is one. He's one God. And the one வந்து multiplicity இருக்கிற one, like a bunch of grapesன்ற மாதிரி. அதில் நிறைய இருக்கு உள்ள ஆல்ரெடி. அந்த மாதிரி ஒரு வேர்டு தான் அந்த எக்காத் அண்ட் யாக்கித்னு. ஒன்னுக்கு 2 ஹீப்ரூ வேர்டு இருக்கு. அந்த மல்டிப்ளிசிட்டி இருக்கிற ஒன் அப்படின்னு அந்த ஒன் தான் யூஸ் பண்ணியிருக்கு. ஸோ இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ட்ரினிட்டி. ஸோ இட் இஸ் ரியலி ரியலி நைஸ். ஸோ காட் இஸ் ஒன். And we need to love him with all our heart and soul and mind. And this is being re-quoted by Jesus himself. So God described பண்ற இடத்துல, it is also mentioned many times that he is a consuming fire because he is a jealous God. Jealousனா possessive God. அவருடைய சொத்துனா அவரு நம்மளுடைய முழு அன்பு, முழு ஆமா, இந்த ஹார்ட், சோல் அண்ட் மைண்ட்ல அந்த எல்லாமே எதிர்பார்க்கிறார். he wants us with all our focus and நம்மளுடைய all our talents and all our given worldly blessings, everything. He wants our love with all of that, and the jealousy, okay, and the possessiveness. Adriya Hebrew word da elkanah, okay, jealous God nu artham. El is God from Elohim, the first verse in the Bible. So Elkanah means jealous God. So he is a jealous God. And why is he a consuming fire? Because he's a holy God. So he can't see sin, so he will burn. He'll fire. He's a consuming fire because of that. Okay, so that was the most major theme. அதுக்கப்புறம் நம்ம படிச்ச themes வந்து அந்த 10 commandments மோசே காலத்துல கிடைச்சது தான். ஆனா மோசே adds this element of love among it. அதாவது நீங்க ஒபே பண்ணுங்க, பட் ரிவார்ட் எதிர்பார்த்து ஒபே பண்ணாதீங்க, அந்த மாதிரி இல்ல. கடவுள் மேல அன்பு செலுத்தி ஒபே பண்ணுங்க. obedience out of love for God. அந்த point he teaches again and again and again. Deuteronomy-ல அவ்வளோ verses இருக்கு. Wherever he mentions obey, almost every time he mentions love as well. So that it's an amazing point. And then comes this point as a reminder, மறந்துடவே மறந்துடாதீங்க கடவுளுடைய வசனங்களை. Don't forget at all. And remember to teach your children. Teach your children சொன்ன அதே வாயில உடனே he is telling the children, obey your parents, honor your parents. அவங்க சொல்றதெல்லாம் கேளுங்க. Okay, அதையும் சொல்றாரு. Why? Parents are supposed to be teaching them the scripture. கடவுள் கொடுத்த வாக்குகளை சொல்லி கொடுக்கணும். So remember to pass it on. Pass on பண்ணாதானே நிலைச்சு நிற்கும் இல்லையா? எவ்ரி ஜெனரேஷனுக்கு ஒரு மோசஸ் இல்லையே. மோசஸ் வந்தது தான் ரிப்பீட் பண்ணி. ஸோ அந்ததுனால அது ஒரு மேஜர் பாயிண்ட். The scriptures were so important. In the words of Torah was so important. Even Jesus uses Deuteronomy to fight his temptations. Okay, Satan and the temptations when he was there. So just be remembered, and then the scripture is so important. Okay, Torah is so important. God's words are so important. அதனால தான் armor of Godல எல்லாம் டிஃபென்சிவ் தான். இல்லை சேட்டனுக்கு எதிர்த்து நமக்கு சண்டை போட முடியாது. எல்லாம் டிஃபென்ஸ். ஹெல்மெட்டு, பிரஸ்ட் பிளேட், ஷீல்டு எல்லாம் டிஃபென்ஸ் ஐட்டம். ஒன்று தான் அஃபென்சிவ். சண்டை போடுறதுக்கு எது? சோடு, God's word. That is the only weapon மாதிரி we can use, just like Jesus did. Okay. The other big theme which he talks about is to choose. And the cursing and blessing இருக்கும். 2 huge chaptersல Christians love to take the verses from all the blessing chapter. And the curse chapter அப்படியே விட்டுருவோம் நம்ம. But it's very clear. obey பண்ணா இந்த blessing, obey பண்ணலனா as a nation. Okay, அந்த இஸ்ரவேலுக்கு கொடுத்த பாயிண்ட். உங்களுக்கு ஃபேமின் வரும், கடன் வாங்குவீங்க, பேட்டில்ஸ் வரும். கடவுளை ஒபே பண்ணி கடவுளுக்கு இது பண்ணி இருந்தீங்கன்னா கடவுள் உங்க கண்ட்ரியை பத்திரமா வச்சிருப்பாரு அப்படின்னு அது ஒரு 2 just 2 chapter of list, but Moses explains it, repeats it a lot. But he also elevates on the theme. He takes it to life and death. வெறும் world, country, comfort, protection,
ப்ராவிடன்ஸ் அது மட்டும் இல்ல. இட் ஆல்சோ லீட்ஸ் டு not just normal life and death, your eternal life and eternal death. That's why in Deuteronomy 30, he takes the choose point, and the choose பண்றது நம்ம கையில இருக்குன்றத he'll say, he is your life. அப்பனா எங்க curse, blessing எல்லாம் விட்டுருவோம்ல. It will go to that. He is your life, so choose him. அப்படின்ட்டு. So we understand that very well. We know what is life, we know what is death, and we know who is life, we know what is how to choose. So அந்த choose பண்ற point அந்த choice is with mankind இல்லையா? அந்த பாயிண்ட் தீமையும் நல்லா சொல்லியிருப்பாரு. If you choose him, of course you will love and obey him. Okay. The other major theme which we saw is about worship. So worship வந்து he was very particular. கண்ட இடத்துலயும் உங்க இஷ்டத்துக்கு நீங்க போய் கடவுளை கும்பிட முடியாது. யூ கேனாட் வர்ஷிப் ஹிம். ஏன்னா அதுக்கு முன்னாடி உள்ளவங்க அப்படிதான் பண்ணாங்கல்ல. எங்கெங்க போறாங்களோ ஒரு ஆல்டர் கட்டுவாங்க, வர்ஷிப் பண்ணாங்க கடவுளை. பட் now God has given a tabernacle. He says, I'm coming and dwelling with you. அதனால this is also very specific. Particularly he says, நீங்க don't take worship as a casual thing. எங்கனாலும் பண்ணலாம், என்னனாலும் பண்ணலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா டேபர்நாக்கிள்க்கு போனோம் இஸ்ரேல் மக்கள் அப்படின்னா அதுக்குள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் புக்கா இருக்குல்ல. லெவிட்டிகஸ் பிளஸ் அதர் சாப்டர்ஸ் இருக்கு. அவ்வளோ இருக்கு. ப்ரீஸ்ட் என்ன செய்யணும், மனுஷர் எப்படி இருக்கணும், நார்மல் பீப்புள் என்ன ட்ரெஸ் போடணும், என்ன சாப்பிடணும், எதை தொடணும், எதை தொடக்கூடாது, வீட்டில் என்ன இருக்கணும், எது இருக்கக்கூடாது, என்ன மாதிரி ஆஃபரிங் கொடுக்கணும், என்ன மாதிரி ஃபீஸ்ட் செலிப்ரேட் பண்ணணும், so much in detail God has given. அதனால அது கேஷுவலா எடுத்துறாதீங்க. ஏன்னா Moses is being careful. So we picked on that and we learned a little extra about worship. So we learned that for the New Testament church believers, worshipக்கு ஒரு பிளேஸ் ஆக்சுவலா கிடையாது இல்ல. நமக்கு அப்படி இல்லை. Why? Holy Spirit lives within us, every believer. அதனால no more ஒரு particular place of worship. So place doesn't matter, mood doesn't matter. என்ன பொசிஷன்ல நின்று ஜெபம் பண்ணணுமா, பாடணுமா, கையை தூக்கணுமா, தூக்கக்கூடாதா, doesn't really matter. இல்ல அந்த அந்த டீடைல்ஸ் we saw. So it is a matter of attitude. என்ன நினைச்சிட்டு நம்ம worship பண்றோம் அப்படின்னு கடவுள் God teaches. God actually, Jesus himself teaches how to worship to that Samaritan woman. அந்த வெல்லு கிட்ட இருந்த ஒரு அந்த சமாரிட்டன் உமன் கிட்ட தான் he'll explain இல்ல worship in spirit and truth சொல்லி கொடுப்பாருல்ல. So அந்த point we kind of learned. So how do we worship? Once again, just a few thought. Remember what God has taught from the Garden of Eden. Atonement-க்கு ஒரு substitute innocent blood உண்டு அப்படின்ற பாயிண்ட் அவர் அங்கே சொல்லிட்டாரு இல்லையா? Genesis 3:21. That's why Jesus is called the Lamb of God. So we know that. அதை அக்னாலேஜ் பண்ணணும்ல. இவ்வளோ வருஷமா கடவுள் அந்த பிளானை மாத்தாம, அந்த இமேஜரியை மாத்தாம, அந்த சிம்பாலிக் டீச்சிங்கை மாத்தாம அவர் சொல்லிட்டே வர்றாருன்னா அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஃபார் ஹிம். பிகாஸ் his son is coming to do this big event. அப்போ அது நினைச்சு 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 தேங்க் பண்ணி வர்ஷிப் பண்ணணும். ஸோ வென் யூ ஆர் வர்ஷிப்பிங் ஹிம், ரிமெம்பர் வாட் ஜீசஸ் டிட் ஆன் த கிராஸ். ஓகே, வாட் காட் டிட். அண்ட் ஜீசஸ் டெல்ஸ் ஸ்பிரிட் அண்ட் ட்ரூத். ஸோ ஸ்பிரிட் அண்ட் ட்ரூத் அதுவும் கொஞ்சம் படித்தோம். ஸ்பிரிட் இஸ் இன் ஃபுல் ஆஃப் இமோஷன், ட்ரூத் இஸ் கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங். வெறும் இமோஷன் இருந்தாலும் ஏன் செய்கிறோம், எதுக்கு செய்கிறோம்னு தெரியாமல் வர்ஷிப் பண்ணாலும் டசன்ட் மேக் சென்ஸ். ட்ரூத் மட்டும் ரொம்ப பிப்ளிக்கலாக புக் மாதிரி படிச்சு இமோஷன், ஹார்ட் அண்ட் லவ் இல்லாமல் இருந்தாலும் இட் பிகம்ஸ் லைக் காலேஜ் ஸ்டூடெண்ட் ஆட்டம் இருக்கும். ரெண்டும் இருக்கணும். ஸோ ஹீ டெல்ஸ் ஸ்பிரிட் அண்ட் ட்ரூத்தோட பண்ணுங்க. அந்த மாதிரி வர்ஷிப்பஸா மை ஃபாதர் இஸ் லுக்கிங் ஃபார் அப்படின்னு சொல்லி கொடுப்பார். ஓகே, that is in John. And we have help. We have God's word and scriptures and the Holy Spirit within us who helps us to worship him in spirit and truth. Okay. We also learned we need to rejoice always. And the pray unceasingly வரும்போதெல்லாம் rejoiceம் இருக்கும் இல்ல? It's like a command connected to believers. So remember, we have to be rooted in Christ.
இல்லையா? நம்மகிட்ட ஜீசஸ் இருந்தாருன்னா, சிச்சுவேஷன நெனச்சு நம்ம பயப்பட மாட்டோம், கலங்க மாட்டோம். ஆம், அவர் மேல டவுட் வராது. ரைட்? ஸோ சிச்சுவேஷனோட லிங்க்ட் இல்ல. நம்மளுடைய வொர்ஷிப் நீட்ஸ் டு பி ஆல்வேஸ் ஃபில்ட் வித் ஜாய் பிகாஸ் இட் இஸ் ரூட்டட் இன் கிரைஸ்ட். ரைட்? ஸோ வி ஆர் ஏபிள் டு ரிஜாய்ஸ் ஆல் த டைம். அப்பனா தான் பண்ண முடியும். நம்ம சிச்சுவேஷன் ஆர் சரவுண்டிங்கை பார்த்துட்டோம்னா கலங்கிரும், பயந்துரும். ஓ ஃப்ளட் வருதா, ஓ கோவிட் வருதா, லைக் ஆல் தீஸ் திங்ஸ் வில் ஷேக் அஸ். பட் வி ஷுடன்ட். We realize God is in control. He's going to take care of it. Um, he's still the king. He's still ruling. So we don't have to worry. What gives us this joy? Because we are hoping in Christ. Jesus வந்து எல்லாம் பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்னு நம்ம நம்புறனார அந்த ஃபெய்த்னால we know what we have to expect. அந்த ஹோப் இருக்கும். நமக்குன்னு ஒரு கிரவுன் இருக்கு, நமக்குன்னு ஒரு குட் டைம்ஸ் இருக்கு, டியர்ஸ்லாம் இல்லாம ஜீசஸோட பிரசன்ஸ்ல ஃபார் எவர் இருக்க போறோம். That should carry us all the time. Okay, so these are all the things we saw. Today we are going to go and study a word which is called utterly destroy ன்னு ஒரு வார்த்தை இருக்கும் தெரியுமா? So this utterly destroy is a very scary word. Christian world talks about love, mercy, kindness, and we have this Old Testamentல many times this utterly destroy. அப்போ அது ஒரு 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 விளங்காத ஒரு பாயிண்ட். ஏன் நம்ம லவ்விங் காட் வந்து அட்டர்லி டிஸ்ட்ராய் பண்ணியிருக்காரு, பண்ண சொல்லியிருக்காரே அப்படின்றது ஒரு ஒரு குட்டி கன்ஃபியூசிங் பாயிண்ட். ஸோ லெட் அஸ் டூ திஸ் தீம் அஸ் வெல். ஸோ திஸ் வாஸ் காட்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் டு இஸ்ரேல். ஓகேயா? வெரி கிளியர்லி இந்த அட்டர்லி டிஸ்ட்ராய் எங்க வருது பைபிள்ல? இட் இஸ் ஒன்லி ஃபார் இஸ்ரேல். இஸ்ரேல தான் அட்டர்லி டிஸ்ட்ராய் சொல்லியிருக்கோம். அவங்களுடைய வாக் இந்த வில்டர்னஸ்ல இருந்து அப்படியே நடந்து நடந்து 40 இயர்ஸ் முடிய போகுது. உள்ள என்டர் பண்ண போறாங்க ஜோர்டன் ரிவருக்கு. ஜோர்டன் ரிவர் மேப்ல பாத்தீங்கன்னாக்கா ஜோர்டன் ரிவரும் சீக்கும் நடுவில் உள்ள இடம் தான் இஸ்ரேல் இல்லையா? அது தட் அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆஃப் த ரிவர் ஜோர்டன் தான் இஸ்ரேல். ரைட் சைடில் எல்லாரும் இருக்காங்க. அப்போ ரைட் சைடில் இருக்கிற ஆல்ரெடி இருக்கிற கிங்டம்ஸையும் டிஸ்ட்ராய் பண்ணுவாங்க, அட்டர்லி டிஸ்ட்ராய் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ டியூட்ரானமி 7:2 பைபிளில் ஜஸ்ட் எடுத்து பார்த்துக்கிறீங்களா உங்களுக்கு, ஜஸ்ட் ஃபார் யுவர் கம்ஃபர்ட். டியூட்ரானமி 7:2ல இருக்கும், 12:2ல இருக்கும், 20:17ல இருக்கும். நோட் பண்ணீங்களா? இந்த இடங்கள் எல்லாம் உங்களுக்கு தருவேன், நீங்க அதை சங்காரம் தானே? ஆமா, அட்டர்லி டிஸ்ட்ராய் பண்ணு. ஆமா, டோன்ட் ஷோ எனி மர்சி. அவங்க அத ஆமா, பயங்கரமா இருக்குல்ல. யூ வில் அட்டர்லி டிஸ்ட்ராய் கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணு. அந்த ஜாதி மக்களெல்லாம் டிஸ்ட்ராய் பண்ணணும், அதெல்லாம் அவர் சொல்றாரு. ஸோ இது வந்து ஒரு சம்டைம்ஸ் கன்ஃபியூசஸ் கிறிஸ்டியன்ஸ். ஓகே, ஐ மீன் இட் ஹஸ் கன்ஃபியூஸ். ஆமா, it confuses Christians so much. Even till today people are confused. Even nations who have to support Israel or not support Israel or adula they get confused. லவ் பண்ண சொல்லிருக்காரே, அப்புறம் எப்படி இது அப்படின்னு ஒரு ஒரு பயங்கர கன்ஃபியூஷன். ஓகே, we need to understand this. ஓகே, இந்த அமலேக்குன்றவங்களையும் அட்டர்லி ரிமூவ் தம், நான் அவங்கள இது பண்ணி போடுவேன்னு சொல்றாரு. ஸோ வார்லையும் இவங்க ஹவு தே பிஹேவ் பாருங்களேன். ஸோ இப்போ கட்டாயம் வார் பேட்டில் சண்டை போட்டு தான் அந்த ப்ராமிஸ் லேண்டை எடுக்க போறாங்க. இது கானான் தேசத்துலேருந்து ஐ மீன் ஈஜிப்ட்லேருந்து வந்த மக்கள், இந்த குரூப் ஆஃப் பீப்புள். இப்போ மோசே இருக்க மாட்டாரு, ஜாஷுவா தான் இருப்பாரு. ஸோ ஜாஷுவா இஸ் மோர் லைக் அ வாரியர் லீடர் இல்லையா? மோசே அந்த மாதிரி லீடர் கிடையாது. ஜாஷுவா இஸ் லைக் அ வார் லீடர், ஜெனரல் மாதிரி. ஓகே, ஸோ ஹீ இஸ் கோயிங் டு கேப்சர். இப்போ அவருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அட்வைஸ் மோசே கொடுப்பார். அப்போ அவரு சொல்றது என்னன்னா, இந்த அட்டர்லி டிஸ்ட்ராய்ன்னு சொல்லாத ஊர்களை நீ கேப்சர் பண்ணும் போது அவங்களுக்கு முதல்ல கிவ் தம் பீஸ். மீனிங் நம்ம ஒன்னா இருக்கலாம், ஆனா நான் ரூல் பண்ண போறேன்னு சொல்லணும். ஓகே, இருக்கலாம், நீ எனக்கு அடியில இருந்துக்கோங்க அப்படின்னு. தே ஹேவ் டு ஹி ஹேஸ் டு கோ அண்ட் ஆஃபர்.
ஆனா கடவுள் சொன்ன இடங்களுக்கு utter destruction. So you see the difference. So there are some places only where God wants this utter destruction. எல்லா மக்களையும் சொல்லல, சிலரை தான் சொல்றாரு. நோட் தட் பாயிண்ட். ஓகே, ஸோ டியூட்ரானமி 20ல 1 to 15 வாசிச்சீங்கன்னா அந்த இடம் இருக்கும். மேபி verse 12 and 15 நோட் பண்ணிக்கோங்க. அந்த 16, 17 பார்த்தீங்கன்னா அந்த அட்டர் டிஸ்ட்ராய் வரும் திரும்ப. ஓகே, அட்டர் டிஸ்ட்ராய் நிறைய நிறைய ஊர்களுக்கு உண்டு. ஓகே, இந்த சீஹான் பாஷான் இடத்த பிடிக்கும் போது அட்டர் டிஸ்ட்ராய் பண்ணாங்க. ஜெரிகோவை அட்டர் டிஸ்ட்ரக்ஷன், ஆய் பட்டணத்தை அட்டர் டிஸ்ட்ரக்ஷன். அப்படி வெவ்வேறு ஊர்கள் இருக்கு. ஜாஷுவா 10ல நிறைய ஊர்கள் இருக்கு, 11ல இருக்கு, ஜட்ஜஸ்ல இருக்கு, சைமோன் மக்கள் ஒவ்வொரு எந்தெந்த ஏரியா நிலங்களை இந்த கோத்திரத்துக்குன்னு கொடுத்துருக்காங்களோ அந்தந்த கோத்திரம் அங்கங்க பேட்டில் பண்ணணும். அந்த பேட்டில் தங்களால ஒத்தையா பண்ண முடியலன்னா they'll ask other brothers to come and help and then they have to do. இதெல்லாம் இருக்கு டீட்டெயிலாக டியூட்ரானமியில். we are not doing that so much in depth. ஓகே, கொஞ்சம் ஹிஸ்ட்ரி தெரியணும்னு இஷ்டப்படுறவங்களுக்கு இந்த மேப் கட்டாயம் தெரியும் இல்லையா? மெடிட்ரேனியன் சி, ஜோர்டன் ரிவர், டெட் சீலேருந்து கலிலிக்கு ஓடுது அந்த ரிவர் தான். இந்த சைடில் பர்பிள் கலரில் இருக்குது இப்போ உள்ள ஜோர்டன், இந்த சைடில் லைட் க்ரீனில் இருக்கிறது இப்போ உள்ள இஸ்ரவேல். இவங்க எல்லாரும் ஈஜிப்ட், நைல் நதி ஓடுற ஈஜிப்ட்லேருந்து இப்படி நடந்து வந்து இப்படி நடந்து 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 ரிவருக்கு இந்த பக்கமா வந்து நிக்கிறாங்க. இப்போதான் டியூட்ரானமி மோசே பேசுறாரு. இந்த கேம்ப்ல தான் பேசிட்டு இருக்காரு. ஓகே, இந்த அம்மோனைட்ஸ்னு எழுதிருக்கு பாருங்க, அந்த இடத்துல தான் பேசிட்டு இருக்காரு. இந்த மேப்ல என்ன காட்டியிருக்காங்கன்னா, இந்த கேனனைட்ஸ் எங்க இருந்தாங்க, கானானைட்ஸ் எங்க இருந்தாங்க, பெரிசைட்ஸ், ஜெபுசைட்ஸ், அம்மோனைட்ஸ், இது எல்லாரும் யார் யாருன்னு இப்ப நல்லா தெரியும். ஓகே, ஹிஸ்டரி ப்ரூவ் ஆயிருச்சு. இப்படிப்பட்ட மக்களே இல்லைன்னு எல்லாம் யாரும் சொல்ல முடியாது. எவ்ரிதிங் இஸ் தேர் அண்ட் இந்தந்த மக்கள் இங்க தான் இருந்தாங்க. ஸோ வெரி கிளியர்லி வென் காட் டெல்ஸ் இந்தந்த ஹைவைட்ஸை கொல்லுங்க, அமோனைட்ஸை எராடிகேட் பண்ணுங்க, அட்டரா டிஸ்ட்ராய் பண்ணுங்கன்னா தெர் இஸ் வெரி கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் நவ். ஓகே, ஸோ ஜெனிசிஸ் 15ல காட் கிவ்ஸ் சர்டன் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் லேண்ட். இது ரொம்ப ஜஸ்ட் மேல் பார்வையா சொல்றேன். வசனங்கள் இருக்கு, ஆனா பேக்கப்க்கு. ஓகேயா? ஸோ இது சொன்னதுல தான் அந்த ரிவர் டு ரிவர்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த ரிவர் டு ரிவர் இப்போ கூட அமெரிக்கா ஹலோ அமெரிக்கா காலேஜ் பசங்கள்லாம் கூட பேசிக்கிறாங்கன்னு கேள்விப்படுறோம்ல. இந்த ரிவர் டு ரிவர் அதை ரிப்பீட் பண்ணுவாங்க, பாலஸ்டீனியன்ஸ் ரிப்பீட் பண்ணுவாங்க, நிறைய பேர் ரிப்பீட் பண்ணுவாங்க. எனிஹா, ஸோ அந்த ரிவர் டு ரிவர் கம்ஸ் ஃப்ரம் ஹியர். ஓகே, ஸோ த ரிவர் நைல்ல இருந்து யூஃப்ரட்டிஸ் ரிவர். ஸோ ஈரான் ஈராக்ல ஓடுற யூஃப்ரட்டிஸ் நதியிலிருந்து ஈஜிப்ட்ல ஓடுற நைல் நதி வரைக்கும் கடவுள் இஸ்ரேல் கொடுத்துருக்காரா. நம்ம மக்கள் இவ்வளவுதான் இருக்காங்க, ஏன்னா எல்லாரையும் அட்ராக்ட் டிஸ்ட்ராய் பண்ணல அவங்க, அதனால தான். ஓகே, ஸோ கிட்டத்தட்ட இப்படி ஒரு லேண்ட் வரைஞ்சா God could have given them such a big land. இருக்கலாம், இருக்கட்டும். So that's why if Lord your God enlarges your territory ன்னு போட்டிருக்கோம். மோசே சொல்லுவாரு. ஏன்னா அது how to எப்படி கேப்சர் பண்ணணும்ன்றது ரூல் மாதிரி கொடுத்துருக்காருல்ல, கடவுள் கொடுத்துருக்காரு. அது அவங்க ஒபே பண்ணி செய்யலைன்னா கொஞ்சம் நிலம் தான் இருப்பாங்க. அவங்க ஒபே பண்ணியிருந்தாங்கன்னா பெரிய நிலம் இருந்திருக்கலாம். ஓகே, ஸோ டியூட்ரானமிலே நீங்க போய் அந்த இடத்த நான் ஏப்ரஹாம்க்கு ப்ராமிஸ் பண்ண நிலத்துல போயிருங்கன்னு சொல்லுவாரு. ஸோ ஏப்ரஹாம்க்கு எப்போ நிலம் ப்ராமிஸ் பண்ணாரு? ஏப்ரஹாமுக்கு பையனே இல்லாத ஒரு காலத்துல எனக்கு பையனே இல்லையே கடவுளே, நீங்க சொல்றீங்க மகன்னு, இந்த நிலம் ஃபுல்லா எனக்குன்னு சொல்றீங்க, ஆனா எப்படின்னு தான் விளங்கல அப்படின்னு அவர் போய் கேட்பார். ஓகே, ஸோ ஜெனிசிஸ் 15ல இருக்கும், அதை வேணாலும் எடுத்து பார்த்துக்கோங்க. நம்ம இந்த போர்ஷன் நிறைய தடவை பண்ணிட்டனால நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஜஸ்ட் ரிமைண்டிங் யூ கைஸ். ஓகே, ஸோ அங்கேயே கடவுள் சொல்லியிருப்பாரு, I'll bring you only after 400 years. இப்போ ஏப்ரஹாம் யூ வில் டை பீஸ்ஃபுல்லா, யூ வில் டை, பட் 400 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் உன்னை இங்க கூட்டிட்டு வருவேன், உன்னோட சந்ததிய. அதுவும் முன்னாடியே சொல்லிட்டாரு. ஒரு வேற லேண்ட்ல போய் கஷ்டப்படுவாங்க, ஆனா நிறைய சொத்தோட வெளியில வருவாங்க. எல்லாம் கிளியரா மெயின் பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டாரு. வருவாங்க,
அதுக்கு ரீசன் எழுதியிருக்கும். யாராவது 15-16 எடுத்திருந்தீங்கன்னா அதை வாசிக்கிறீங்களா? ஜெனசிஸ் 15-16. அமோரியருடைய கரெக்ட். 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்திற்கு திரும்ப வருவார்கள், ஏனென்றால் எம்மோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்றார். So there is a reason why அந்த postponed வராங்க. ஏன் அவ்வளவு லேட்டா வராங்க? God is giving grace time for the people of Amorites. அந்த எமோரியருக்கு கிரேஸ் டைம் கொடுக்குறாரு 400 வருஷம். திருந்தி கடவுளை ரெக்கக்னைஸ் பண்ணவங்கனாக்கா they would have been saved, right? இல்லைனாக்கா அவங்களுக்கு அழிவு through Joshua. Is that clear? True. ஏப்ரஹாம் சந்ததியான ஈஜிப்ட்ல இருந்து வர ஸ்லேவ்ஸா இருந்து வெளியில மோசே கூட்டிட்டு வந்த மக்கள் கைய so they are weapons யூஸ் பண்ணி அந்த அமோரைட்ஸுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்க போகுது. கிளியர் தானா? சோ இஸ்ரவேலுக்காக ஒரு லேண்ட்னால மத்தவங்க எல்லாரும் குப்பைன்னு பண்ணல கடவுள். நோ 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 நோ. அவங்களுக்கு கிரேஸ் டைம் கொடுத்து அவங்க சரியாகலன்ன உடனே சரியாகாத ஒரு டைம் வரும். கடவுளுக்கு எல்லாம் தெரியுமே அட்வான்ஸா. அந்த டைம்ல உங்களை யூஸ் பண்ணி அவங்கள பனிஷ் பண்ணுவேன்ற மாதிரி. ஓகே. ஸோ அமோரியருடைய அக்கிரமம் இன்னும் ஃபுல்ஃபில் ஆகலை. ஸோ அதில் தான் ஐசக் ஏப்ராம்க்கு அப்புறம் ஐசக்கு, ஜேக்கப், அவருடைய 12 பசங்க வளர்ந்து இஸ்ரேலுக்கு ஈஜிப்டுக்கு போய் 400 வருஷம் அங்க இருந்து பெரிய கூட்டமா ஜனக்கூட்டமா வெளியில வராங்க அந்த 400-500 இயர்ஸ்ல. அப்போ ஒரு நேஷனாவும் ஆயிருது. கிளியர்? ஓகே. ஸோ திஸ் இஸ் தட் டெட் சி, திஸ் இஸ் லேக் ஆஃப் கேலிலி, இதான் ஜோர்டன் ரிவர். நமக்கு முந்தின மேப் பார்த்தோமே, இதான் கானான். ஸோ இந்த கானான் தேசத்துல இந்த ஜாயன்ஸ்லாம் இருக்காங்கன்னு தான் பார்த்து ஓடி வந்துட்டாங்க, பயம். ரைட்? இந்த ஜாயன்ஸை தான் அழிக்கிறதுக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. ரைட்? ஜாயண்ட் மாதிரி அந்த பயங்கரமான மக்களை தான் அழிக்கிறதுக்கு கடவுள் கூட்டிட்டு போறாரு. பட் இந்த முதல்ல போன 12 ஸ்பைல 10 பேர் பயந்து அடிச்சுட்டு வேண்டான்னு சொன்னனால்தான் அங்கேயே சுத்திட்டு ஜாஷுவா கிளம்பு கடியில திரும்ப எல்லாரும் வராங்க. ரைட்? தேர் ஆல் கம்மிங் பேக் அகேன். அப்ப இங்க வரும்போது இந்த ஈடோம், மோவாப், அம்மோனி தான் இப்போ உள்ள ஜோர்டன். ஓகே. ஸோ இதெல்லாம் ஈசா சந்ததி, லோத்தோட 2 பசங்களுடைய சந்ததி தான் இந்த மக்கள். அது இல்லாத அமோரைட்ஸ் இருக்காங்க பாருங்க, இந்த அமோரைட்ஸ் அவங்கள திரும்ப கடவுள் அழிப்பார். இதுதான் ஃபர்ஸ்ட் பேட்டில். ஆக்ன்ற ஒரு கிங்கையும் ஷிஹான், ஆக், பஷான் அப்படின்ற ஒரு கிங்கையும் தான் முதல்ல அழிப்பார். அழிச்சிட்டு தான் இங்க உட்கார்ந்துருக்காங்க, கேம்ப் பண்ணி உட்கார்ந்துருக்காங்க. டியூட்ரானமி டைம்ல ரூபன் குடும்பம் அப்படின்னு மனாசே குடும்பம் எல்லாம் கொஞ்சம் பேர் நாங்க இங்கே இருந்துக்கிறோமே, இந்த சைட் கிராஸ் பண்ணலையே, இங்கே இருந்துக்கிறோம், இங்கே இருந்துக்கிடுவாங்க கொஞ்சம் பேர் வேற. அதெல்லாம் அப்புறம் ஸ்டோரி. ஓகே. ரைட். ஓகே. ஸோ ஜாஷுவாக்கு மோசே வில் டெல், நீ திரும்ப இப்ப பேட்டில் பண்ண போவ, பயம் வரும், டோன்ட் ஃபியர், ரிமெம்பர் தீஸ். இந்த 2 சண்டை ஞாபகம் வச்சுக்கோ, இது ஷுர் விக்டரி, காட் கேவ் தெம் தட் விக்டரி. அதை ஞாபகம் வச்சுக்கோ, இந்த ரெண்டு டிஃபீட்டையும் சொல்லிட்டு டியூட்ரானமில ரிமைண்ட் பண்ணுவாரு ஜாஷுவாக்கு. 3 and 2ல இருக்கும். ஓகே. So this was the land which was promised. In the boundary line is mentioned in these places. Okay. அதுக்கப்புறம் அந்த 12 கோத்திரம் போய் இருந்த நிலம் இவ்வளவுதான். இது எவ்வளோ பெருசு, இது இத்தினோண்டு ஏரியால தான் இவங்க இருந்தாங்க. பாத்தீங்களா? தெரியுதா வித்தியாசம்? இத்தினோண்டு such a small area. They did not utterly destroy many places. Okay. See, இந்த ரூபன், மனாசே, காட்லாம் இந்த பக்கமே உட்கார்ந்துக்கிட்டாங்க, ரிவருக்கு இந்த சைடே போல. ஓகே. இப்போ உள்ள இஸ்ரவேல் அந்த லைட் கிரீம் கலர் இந்த இடம். ஆல் ரைட். இந்த 12 கோத்திரம் போய் இவங்க பண்ணதுக்கே சின்ன ஒரு அதெல்லாம் டிஸ்ட்ராய் பண்ணாம இருந்ததுனால தான் இப்ப இவ்வளோண்டு இடத்துல உட்கார்ந்து இருக்காங்களா? எஸ் 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 அது சொல்றதுக்கு தான் வரேன். I'm going to show you a couple of proofs. Yes. Okay. So அதே இந்த இப்போ உள்ள இஸ்ரவேல் சைஸ் தெரியுதா? கொருவாயா ஆகி எல்லாம் பாலஸ்தீனுக்கு கொடுத்து இவ்வளவுதான் இருக்காங்க. டேவிடோடது இந்த பிரைட் இந்த ஆரஞ்சு சைஸ் பாருங்க, யூஃப்ரட்டிஸ் ரிவர் வரைக்கும் போயிடுச்சு. டேவிட் வாஸ் ரூலிங் த
இருக்கிறதுலயே மேக்ஸிமம் ரூல் பண்ணது டேவிட். அதான் கோல்டன் பீரியட் ஆஃப் இஸ்ரேல். அந்த ராஜா தான். ஸோ நோ வண்டர், நோ சன் ஆஃப் டேவிட். ஓகே, சாலமன் டைம் அவர் வந்து he didn't rule from he ruled from one river to another river. இல்ல. அந்த ரிவர் வந்து நைல், அதெல்லாம் இல்லவே இல்ல. David இது இது நம்ம ஒரிஜினல் இஸ்ரேல் தான். ஐ மீன் நார்மல் இஸ்ரேல், கானான் தேசம் தான். 12 கோத்திரம் இடமும் பிளஸ் லிட்டில் மோர். அது உடனே போயிடும். கொஞ்ச நாள் அந்த டேவிட் காலம் மட்டும்தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் they will lose it. yeah it will come back to the original Israel கிட்ட, ஹைட் கிட்ட வந்துருச்சு பாருங்க. வந்துரும். இது ஜோர்டன் எடுத்து ரிவருக்கு இந்த சைடு. ஸோ சி நம்பர்ஸ்ல இல்ல ஓரளவுக்கு இருந்த போர்ஷன் இவ்வளோ பெருசு. ஆனா இப்போ இருக்கிறது இவ்வளவுதான். இந்த கிரீன், லைட் கிரீன் தான் இப்போ உள்ள இஸ்ரேல். ஓகே, பட் the borders were mentioned நம்பர்ஸ்ல எசேக்கியல்லாம், the blue line, red line you can see. கொஞ்சம் லெபனானும் சேர்ந்துருச்சு ஆக்சுவலா. நம்ம சொல்ல வேண்டாம். ஓகே ஓகே ஆமா. பட் the whole point was கடவுள் சொன்ன utterly destroy சொன்னதை செய்யாம இருந்தாங்க. you want to see? ஓகே, வார்னிங் கொடுப்பாரு. 33:55ல இருக்கும். நீங்க ஃபுல்லா டிரைவ் பண்ணாம போவீங்க அப்படின்னு முன்னாடியே சொல்லிடுவாரு. அதே மாதிரி I'm going to show you just verses. Joshua 13:13, 15:63. see, ஜூடானால துரத்த முடியல, இவங்களுக்கு முடியல. they did not drive out. எஃப்ரமைட்ஸ் ஃபுல்லா பண்ணி முடிக்கல அவங்களோடது. can you see how many verses? it can go on and on and on. so ஜாஷுவா பேட்டில் பண்ற அந்த டைம்ல இருந்தே அவங்க ஃபுல்லா கேப்சர் பண்ண முடியல. ஒருவேளை எனர்ஜி இல்லையா? ஐ மீன் யூ நோ வாட், நம்ம ஹியூமனா யோசிச்சு பாருங்களேன். they did not obey properly. ஓகே, இவ்வளோ நிலம் தான் வந்துருச்சு, போதும்பா, அவங்களும் இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு ஒரு மாதிரி பீஸ்க்கு பார்த்துருக்கலாம், வீட்டில் இருக்கலாம்னு the men might have thought. கொஞ்சம் ஹியூமனைஸ் பண்ணிக்கோங்க. பட் they did not obey God. okay, they did not obey properly and it is recorded in Bible. எப்படி 12 கோத்திரத்துக்கும் இந்தந்த நிலத்தை நீ கேப்சர் பண்ணு, இந்தந்த மக்களை அழின்னு சொல்லி கொடுத்திருந்தும் அவங்க கேட்காம இருந்தாங்க. இன்னொரு நல்ல எக்ஸாம்பிள், எல்லாருக்கும் தெரிஞ்ச எக்ஸாம்பிள். இப்போ இவங்க ஜாஷுவா போய் 400 வருஷத்துக்கு ஜட்ஜஸ் ரூல் பண்ணாங்க, ஞாபகம் இருக்குல்ல? அவங்க பாட்டுக்கு இருந்திருக்காங்க. லைக் there was no real ruler. ஜட்ஜஸ் தான் இருந்தாங்க. எதுவும் ப்ராப்ளம்னா அந்த God will raise somebody up. யாரையாவது டெபோரா, சாம்சன், no one was perfect. கிடியன், யாராவது ஒரு அந்த டைம்க்கு கடவுள் யாரையாவது எழுப்பினார். அப்படிதான் ஜட்ஜஸ்ல இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் ராஜாக்கள் காலம் வரும். ராஜாக்கள் காலம் வரும்போது சால் பண்ண தப்பு ஞாபகம் இருக்கா? 1 Samuel 15 எடுத்து பாருங்க. இதே மாதிரி அமலக்கைட்ஸ எல்லாரையும் கொல்லுங்கன்னு சொல்லி அனுப்புனா, சாமுவேல் வரும்போது ஒரே ஆட்டோட சத்தம் கேட்கும். அந்த ராஜாவை கொன்னுக்க மாட்டாரு. ஞாபகம் இருக்கா? எவ்ரிபடி நோஸ் திஸ் ஸ்டோரின்னு நினைக்கிறேன். ஓகே, கொன்றுக்க மாட்டாரு. he would have felt merciful. ராஜா பாவம் நினைச்சார் போல இருக்கு. அந்த ராஜாவெல்லாம் கொல்லல, இவர் கூட்டிட்டு வந்துருவாரு. அவர் சும்மா தூக்கிட்டு வந்திருப்பாரு. அப்புறம் எல்லாம் ஒரு லூட் பண்ணாதீங்கன்னு இருக்கும். இந்த மாதிரி அட்டர்லி டிஸ்ட்ராய் ஊர்கள்ல இருந்து டோன்ட் லூட், திருடிட்டு வர மாதிரி. லைக் அதர்வைஸ் நல்ல சொத்தெல்லாம் தூக்கிட்டு வந்துறாங்க. டிஸ்ட்ராய்னா எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் அப்படின்னு இருக்கும். ஆனா இவர் ஆடெல்லாம் எடுத்துட்டு வந்திருப்பாரு. சாமுவேல் கேட்பாரு, என்ன இந்த ஆடு, நான் அழிக்க தானே சொன்னேன்னு. அப்போ ஹீல் சே, இல்ல கடவுள் காணிக்கைக்காக தான் நான் எடுத்துட்டு வந்தேன்லாம் சொல்லுவாரு. பட் இட் டசன்ட் ஒர்க் அண்ட் சாமுவேல் வில் கில் தட் கிங். அந்த 1 Samuel 15ல இருக்கும். ஸோ அதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் ஹவு rulers or the warriors failed. They fail and fail and fail. Okay, 1 Kings 9:20லையும் இருக்கு, 9:20 to 21. ஓகே, அது வாசிக்கிறீங்களா? 1 Kings 9, பைபிள் வசனமே வாசிக்கல. 1 Kings 9 verse 20 to 21. இஸ்ரவேல் புத்திரர் சங்காரம் பண்ணக்கூடாமல் மீதி இருந்த இஸ்ரவேல் புத்திரரின் ஜாதியே அல்லாத எமோரியர், ஏத்தியர், பெரிசியர், ஏவியர்,
எபூசியருமான சகல ஜனத்திலும் அவர்களுக்கு பிறகு தேசத்தில் மீதியிருந்த சகல ஜனங்களுடைய பிள்ளைகளையும் சாலமோன் இந்நாள் வரைக்கும் நடக்கிறது போல அமைஞ்சி வேலை செய்ய அடிமைப்படுத்தி கொண்டான். இந்த வசனத்தை கேர்ஃபுல்லா வாசிச்சீங்கன்னா, யாரெல்லாம் அழிக்க சொல்லியிருந்தாங்களோ அவங்கள அழிக்காம மீதி இருந்தவங்கள 400 வருஷத்துக்கு மேல, சாலமன் காலம்னா இன்னும் 500 வருஷம் ஆச்சு. இது முடிஞ்சு சால் முடிஞ்சு டேவிட் முடிஞ்சு சாலமன். அப்போ அழிக்கல பாருங்களேன், எத்தனை தலைமுறையா அழிக்கல பாருங்க. தெரியுதா? அப்போ அந்த கிங் வந்து அடிமையா வைக்க முடிஞ்சது வச்சாரு. அதுக்கப்புறம் வைக்க முடிஞ்சிருக்காது, ப்ராப்ளம்ல வந்து நிக்கிறாங்க. ஓகே, அந்த மக்கள். Okay, now let us come to the point. அது politics, right? Okay, இருக்கட்டும். Why did God tell them to destroy? அமோரியர் அழிக்க சொன்னாரு, grace period சொன்னேன் இல்லையா? So there is a reason why God tells to utterly destroy. Remember நான் first ஒரு ஸ்லைட்ல போட்டேன், Deuteronomy 7:2ல சங்காரம் பண்ணுன்னு இருக்கு அப்படின்னு ஒரு 3 வசனம் காட்டினேன்ல, அதே 3 வசனம் I'm going to take to show why. Okay, so Deuteronomy 7:2 சங்காரம் பண்ணுன்னு இருக்கும். 7:4ல அதுக்கு ரீசன் இருக்கு பாருங்க. ஏன் கடவுள் எக்ஸ்பிளைன் பண்றாரு வேற. ஏன் நான் அழிக்க சொல்றேன்னா அப்படின்னு அதையும் சொல்றாரு. 7:4 வாசிக்கிறீங்களா? என்னை பின்பற்றாமல் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்கள் உன் குமாரரை விலக பண்ணுவார்கள். அப்பொழுது கர்த்தருடைய கோபம் உன்மேல் மூண்டு உங்களை சீக்கிரத்தில் அழிக்கும். பாத்தியா? நீங்க அழிங்க, இல்லாட்டி என்ன ஆகும், உன்னுடைய தலைமுறைகள் இல்லையா, உன்னோட சன்ஸ் வந்து ஐடல் வர்ஷிப்புக்கு போயிடுவாங்க, என்னோட ஃபோக்கஸ் போயிடும், என் மேல இருக்க வேண்டிய லவ் அண்ட் ஒபீடியன்ஸ் அண்ட் ஃபெய்த் இருக்காது, மாறி போயிடுவாங்க. அப்புறம் ஐ ஹேவ் டு கில் தெம். கிளியர்? வெரி கிளியர்ல அழகா எக்ஸ்பிளைன் பண்றாரு. சேம் திங். ஆமா, வெரி நைஸ். ஸோ சேம் திங் வில் ஹேப்பன். ஸோ wherever he said utterly destroy, he gives a reason. 12:2ல utterly destroy இருக்கும். 12:3 and 4 வாசிச்சு பாருங்க. அந்த 4ல வாசிச்சு பாருங்க, விட்டு போயிருவீங்க. யூ வில் நாட் வர்ஷிப் லார்ட் ஆர் காட். அங்க இருந்து காப்பி அடிச்சுக்கிட்டு அந்த காட் வர்ஷிப் மாதிரி நீங்க இங்க என்ன வர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. கரெக்டா? பாத்துக்கிட்டீங்களா? ஆமா, இல்ல யூ வில் காப்பி தேர் அவங்க வர்ஷிப், அந்த ராங் வர்ஷிப் மெத்தட்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ் அண்ட் அதுகளை கொண்டு போய் என்னோடதுல கரெக்ட் பண்ணுவீங்க. நான் சொன்ன மாதிரி செய்ய மாட்டீங்க. அது ஒரு ரீசன். Deuteronomy 20 another example. 20:17ல utterly destroy இருக்கும். 18ல 20:18 வாசிக்கிறீங்களா யாராவது? அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு செய்கிற தங்களுடைய சகல அருவருப்புகளின் படியே நீங்களும் செய்ய உங்களுக்கு கற்றுக் கொடாமலும் நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்யாமலும் இருக்கும்படி இப்படி செய்ய வேண்டும். அதனால சங்காரம் பண்ணு. எவ்வளவு கிளியரா கடவுள் சொல்றாரு இல்லையா? இதை விட கிளியரா இருக்க முடியாது. ஸோ த ஹோல் ரீசன் வை இஸ், அப்பனா என்ன அர்த்தம்? கடவுள் காட்டாத அன்பு, கடவுள் காட்டாத மர்சி அண்ட் கைண்ட்னஸ் இந்த மக்கள் காட்டிடுறாங்களாக்கும். தப்பா தெரியுது இல்ல? இப்போ அவங்க அட்டலா டிஸ்ட்ராய் பண்ணிருக்கணும்னு தோணுது இல்ல? Yeah. Yes, yes. Yeah. They should have just plain obeyed God. So they அப்போ No, that's not politics. so now they are struggling and suffering with it. இல்ல? ஆமா. கூடயே தப்பான ஆளுகளை disobedient people நினைக்கிறேன். நம்மள மாதிரியே தான் ஆன்ட்டி. Just like us. Absolutely like us. It's because it is recorded and written down, it's easy for us to analyze and say, "Achha, ஏன்பா பண்ணல நீங்க?" அப்படின்னு சொல்றது ஈஸி. பட் நம்ம வாழ்க்கையில கடவுள் demands certain stuff. He will tell us to destroy certain habits. He will tell us to destroy certain false teachers. He'll tell us to, but we don't do. Why? Because we are tolerant. We think we are being kind. We think we should not judge. We think we are merciful.
ஸோ அந்த we have to do all that. பட் எங்கன்றது கலங்கி போயிட்டோம். இந்த கிறிஸ்டியன் கண்ட்ரீஸ் எல்லாருமே குழம்பிட்டோம். அதனால தான் மெஸ். That's where it becomes a problem. Anyhow, so we need to know as well as a church where we have to be kind and tolerant and merciful, where we shouldn't be. நம்மள firm-ஆ நிக்கவும் சொல்லியிருக்காரு. வளவளா குளக்குளாவும் இல்லையே. So we make the same mistake. All right. So in the utterly destroy, Joshua reminds them also, அவரும் ஒரு லைஃப் டைம் தானே, அதுக்கப்புறம் ஜென்ரேஷன் வருவாங்களே. ஸோ அவரும் சொல்வார், ஐயோ எல்லாரையும் ஒழுங்கா பண்ணி இருங்க அப்படின்ட்டு. ஸோ ஆஸ் ஆல்வேஸ் காட் சொல்லி கொடுத்து கைட் பண்ணி சொன்னாலும் we disobey. Okay, I don't want to say Israel alone. We also disobey, right? We also make a mess of it. Okay. So they failed on this, and it is not just about politics. And அது வந்து அது ஒரு part of ஒரு purpose of God இல்ல. So it was there. இப்போ ஒருவேளை அவங்க பர்ஃபெக்டா ஒபே பண்ணியிருந்தாங்கன்னா ஒருவேளை அவங்க land would have been safe, and God is even now God is continuing to protect them. I don't think anybody can destroy them. ஏன்னா அவங்க second time gathered as per the verse, Bible verse prophecy வில இருந்த மாதிரி they have been gathered together again from the ends of the earth. திரும்ப கடவுள் கூட்டிட்டு வந்து திரும்ப அமேசிங்கா அந்த கண்ட்ரியை திரும்ப ஃபார்ம் பண்ணாரு. அந்த மோசே வழியா ஒரு வாட்டி ஃபார்ம் பண்ணாரு, இப்போ செகண்ட் டைம் வேற ஃபார்ம் பண்ணாரு. ஸோ அவங்கள இப்போதைக்கு அழிச்சுக்கிட முடியாது. However, they will learn, they will know, these are lessons for Israel. இப்போ நடக்கிற politics is about Israel. ஸோ அது அவங்களுக்கு. பட் மெயின் ஃபோக்கஸ், let us not lose it. கடவுள் சொன்னதுக்கு ரீசன் என்ன? தன்னுடைய வர்ஷிப். ஹீஸ் an Elkanah இல்லையா? ஹீஸ் a jealous God. தன்னோட வர்ஷிப், தன்னுடைய பிள்ளைங்களுடைய லவ் அண்ட் ஃபெய்த் கலங்கி போயிடக்கூடாது, வேற எங்கேயும் போயிடக்கூடாது. பி ஃபோக்கஸ்ட் ஆன் மீ. அந்த பாயிண்ட் தான் அவருடைய ரீசனிங். ஓகே, தட் இஸ் த ஹோல் ரீசன். ஈவ்ல இருந்து அதே தான் ப்ராப்ளம். அவரை ஃபுல்லா நம்புறது கிடையாது. அவர் இல்லாத ஒரு உலகமோ நாடோ காடோ மோர் அட்ராக்டிவா தெரியும் நமக்கு கண்ணுக்கு இல்லையா? And we make we sin, we leave him and go. We are not obedient to him. Correct. So we need, these are the lessons we need to do this. Okay, Chen. So in the Israel நாட்டுல வந்து அதுக்கப்புறம் வந்த ரூலர்ஸ். ஸோ ஜட்ஜஸ் வர் நாட் லைக் ரூலர்ஸ் வந்த ராஜாக்கள், டேவிடுக்கு அதுக்கப்புறம் வந்த ராஜாக்கள்ல சில ராஜாக்களை குட் கிங்ஸ் சொல்றாங்கல்ல. அந்த குட் கிங்ஸ்ன்னு பைபிள் படி எழுதியிருக்கிறது இஸ் நாட் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் வேர்ல்டுல இருக்கிற ரேட்டிங் ஆஃப் குட் கிங்ஸ். இப்போ தமிழ் லிட்ரேச்சர்ல ஒரு ராஜா நல்ல ராஜானா அவர் என்ன பண்ணியிருப்பாரு? மக்களுக்காக நிறைய நல்ல ரோடு போட்டிருப்பாரு, மரம் நட்டுனாரு, நிழல் கொடுக்கறதுக்காக மரம் வச்சாரு, வயலுக்கு ஹெல்ப் பண்ணாரு. யூ கெட் மீ? ஸோ பீப்புளுடைய கம்ஃபர்ட் அண்ட் செழிப்புக்காக ஒரு ராஜா நல்லா பண்ணாருன்னா நல்ல ரூலர்னு சொல்லுவோம். பட் பைபிள் டசன்ட் சே தட். ஓகே, when Bible calls a king good, it is always when a king மக்களை கடவுள் வர்ஷிப்புக்கு திரும்ப கூட்டிட்டு வந்த ராஜாவை தான் குட் கிங்னு இருக்கும். ஐடல்ஸ் எல்லாம் உடைச்சு மக்களுக்கு பைபிளை திரும்ப வாசிக்க சொல்லி கொடுத்து இதுதான் நம்ம காடுன்னு ஞாபகப்படுத்தி திருத்தி அப்படி சொல்ற கிங்கை தான் பைபிள் lists out as a good king or a good leader. Okay, so good king Hezekiah பண்ணும்போதும் he will utterly destroy all the false godhood altars. அது எல்லாத்தையும் he will destroy, and he will read out by a scripture, தோரா வாசிப்பாரு, and பாஸ்ஓவரை திரும்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணார். பாஸ்ஓவரே விட்டுட்டாங்க போல இருக்கு. ஸோ பாஸ்ஓவர் வருஷம் ரிமெம்பர் பண்ணுங்கன்னு அவ்வளோ சொன்னார் கடவுள். பட் they forgot all that. அப்போ இவர் திரும்ப பாஸ்ஓவர் எல்லாரையும் கிளென்ஸ் பண்ணி சாங்டிஃபை பண்ணி பாஸ்ஓவர் செலிப்ரேட் பண்ணணும்னு ஞாபகப்படுத்தி அந்த டேட் வேற மிஸ் ஆயிரும். அதனால இந்த குட்டி பாஸ்ஓவர்னு இன்னொரு நாள் டேட் குறிச்சு கொடுத்துருப்பாருல்ல கடவுள். அந்த பாஸ்ஓவருக்கு எல்லாரும் வந்து அது 1 வீக் தாண்டி இன்னும் மக்கள் உற்சாகத்துல இன்னொரு வாரம் இருந்து இன்னொரு வாரமும் கடவுளை வர்ஷிப் பண்ணி அப்படி இருந்து அவங்கவுங்க ஊர்களுக்கு போய் அவங்கவுங்க ஊர்ல இருக்க ஐடல்ஸ் எல்லாத்தையும் உடைச்சாங்களாம் அந்தந்த கோத்திரத்து ஏரியால போய்.
So he did really a good job. Okay, so he did that. Many chapters about Hezekiah irukku, please read it. David understood everything. Nariya Psalms la you can see that he will talk about it. 106 ல it is ஃபுல்லா நம்ம பிகினிங்ல இருந்து பைபிள ஃபுல்லா சொல்லிட்டு, ஐயோ நாங்க திருந்தாமலேயே இருக்கிறோமே காட், எங்களுக்கு mercy தேவை. மீனிங் இஸ் ரிப்பென்டிங் அண்ட் டெல்லிங், எங்க திராணினால, எங்களோட சுய சக்தினால எங்களால ஃபெய்த்ஃபுல்லா உங்களை வர்ஷிப் பண்ண முடியலையேன்னு அவர் கவலை. So he'll just beg for mercy. He'll wait for mercy. Messiah டைமுக்காக. Okay. Another good king, Josiah, he will also set up true worship. அதனால தான் they were called good kings. Okay, just as an example. Okay. So why God destroys, you should understand. Okay, wherever there is sin, he's a holy God. He cannot tolerate. He will not accept. He cannot close his eyes. He will destroy. Okay, there are so many verses on it. Avrude mercy. So I want you to look at Christian concept from this angle. God is holy, man is, all men are sinful. பைபிள்ல வசனங்கள் இருக்கு, உங்களுக்கும் தெரியும். அப்போ என்ன டியூ, என்னது நியாயம், எது ஜஸ்ட்? எல்லாரும் ஜட்ஜ்மெண்ட்ல அழிஞ்சு போறது தான் ஜஸ்டிஸ், which is fair. God made two people, they sinned, God should have destroyed. Correct? So that judgment and destruction is a fair thing. It is the correct thing. It is the just thing. ஒரு கோர்ட்டுக்கு போனா that is correct ன்னு சொல்லுவாங்க, அதான் நியாயம்னு சொல்லுவாங்க. So that is fair. எது ஆச்சரியம்னா அவர் லவ் பண்றாருன்றது ஒரு ஆச்சரியம். அவர் ஒரு கிரேஸ்னால நமக்கு ஒரு அவுட்லெட் கொடுத்திருக்காருன்னா அது ஒரு ஆச்சரியம். அவர் மர்சிஃபுல்லா கொஞ்சம் டைம் கொடுத்திருக்காருன்னா ஆச்சரியம். அவரு he is providing a solution which will forgive us and hide all our sins. அது ஆச்சரியம். அவர் கோபத்துல எல்லாரையும் அழிப்பாருன்றது ஆக்சுவலா ஆச்சரியமே இல்லை. அது ஸ்ட்ரெயிட் லைன், இட் இஸ் நார்மல், அது ஃபேர். நம்ம கிறிஸ்டியன் இதுல we'll talk about his love so much we forget that normalcy. He is a just God, he is a holy God, he is a righteous God. He has to destroy evil. Simple. அது நம்ம மறந்துட வேண்டாம். ஓகே, எல்லாருக்கும் டியூ பனிஷ்மெண்ட். யார் கிறிஸ்துவ பிடிச்சுக்கிறாங்களோ தப்பிச்சுக்கிறாங்க, அதுதான் ஸ்பெஷல். ஓகே, that is historically that is what has been happening. Flood வந்தது, evil நிறைய இருந்தது, he destroyed. சோதம் கொமரா பட்டணமே கேவலமா ஆயிருச்சு, he destroyed. அமோரைட்ஸ் உடைய டைம் முடிஞ்சிச்சு ஜெரிகோ பட்டணத்துல, he destroyed. You get the pattern? So he will destroy. Yeah, so let's not be surprised with that. There is this wonderful verse in Deuteronomy, which is Deuteronomy 18 la. Can you take 15? Deuteronomy 18:15. உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவிலே உன் சகோதரிலிருந்து எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. So Moses ரொம்ப கிளியர். என்ன மாதிரி இந்த ஜனக்கூட்டத்துல இருந்து இஸ்ரவேல் மக்கள் நடுவுல இருந்து ஒருத்தர் வர போறாரு. அவரு பேசுறத நான் சொல்ற மாதிரி நான் என்னோட பேச்சுக்கு டிசோபீரியண்டா இருந்த மாதிரி இருந்துராதீங்க, அவரோட பேச்சுக்கு செவி கொடுங்கள் அப்படின்னு மோசே சொல்லியிருக்காரு. இந்த ப்ராஃபெட்டுக்காக இஸ்ரேல் மக்களும் வெயிட்டிங். மோசே மாதிரி ஒருத்தர் வர, இந்த மெசையா மோசே மாதிரி இருக்க போறாரு, ஒண்டர்ஃபுல் லீடரா இருக்க போறாரு அப்படின்றதுக்கு வெயிட் பண்றாங்க. அது இருக்கட்டும், பிகாஸ் தட் இஸ் ஆர் டாபிக் லிட்டில் லேட்டர். அதோட தோரா ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ மோசஸ் அண்ட் ஜீசஸ் வச்சு. பட் அந்த பாயிண்ட் ரிஃப்ளெக்ட் பண்றது பீட்டர். ஸோ பீட்டர் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் ஆல் திஸ், ரைட்? ஸோ பீட்டர் இந்த லேம் மேனை ஹீல் பண்றாங்க, பீட்டர் அண்ட் ஜான்.
அது முடிஞ்ச உடனே அங்கே ஆஸ் யூஷுவல் பெரிய கலவரம். அப்போ அவங்க கிட்ட பீட்டர் இஸ் எக்ஸ்பிளைனிங் ஒரு பிரசங்கம் ஒன்று இருக்கு. ஸோ ஆக்ட்ஸ் 3ல இந்த பிரசங்கம் இருக்கு. ஓகேயா? ஸோ அந்த பிரசங்கம் போர்ஷன்ல ஆக்ட்ஸ் 3 22 23 24 தயவு செய்து வாசிங்களேன். மோசே பிதாக்களை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னைப் போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக உங்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார். அவர் உங்களுக்கு சொல்லும் எல்லாவற்றிலும் அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. அந்த தீர்க்கதரிசியின் சொற்கேளாதவனவனோ அவன் ஜனத்தில் இராதபடிக்கு நிர்மலமாக்கப்படுவான் என்றான். சாமுவேல் முதற்கொண்டு எத்தனை பேர் தீர்க்க தரிசனம் உரைத்தார்களோ அத்தனை பேரும் இந்த நாட்களை முன்னறிவித்தார்கள். ஸோ அவர் பிரசங்கத்துல he is explaining. நீங்க மோசே மாதிரி ஒரு ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ணதான் ஜீசஸ். மோசையே சொல்லிட்டாரு ஜீசஸ் பேச்ச கேளுங்கன்னு. அது கேட்கலன்னா என்னவா? ஆல் வில் பி utterly destroyed. ஜீசஸ் பேச்ச கேட்கலனா you will be utterly destroyed. If you do not obey Jesus, you are utterly destroyed. அப்படின்னு வார்ன் பண்றாரு. இந்த வார்னிங்கை தான் all the prophets are telling அப்படின்னு அந்த பாயிண்ட்டையும் ஹைலைட் பண்ணி சொல்றாரு. வெரி கிளியர், நோ? This is what we are learning. And this is the sermon of Peter. Okay? So prophet like Moses நம்ம இன்னும் ரொம்ப ரொம்ப டெப்த்ல படிக்கலாம், but little later. But in the utterly destroy, yes, utter destruction is still waiting, is still coming. இப்போ யாரு? ஜீசஸ் மோசே மாதிரி வந்த ப்ராஃபிட் ஜீசஸ் ஒபே பண்ண எல்லாத்துக்கும் utter destruction. ஓகே, ஸோ யாரெல்லாம் utterly destroy ஆவாங்கன்னு பைபிள், I'm going to take 5 minutes. ஓகே, அட்டரா டிஸ்ட்ராய் ஆவாங்கன்னா இண்டிவிஜுவல்ஸ், ஒரு மனுஷனா இருந்தாலும் God can destroy them. ஓகே, எதுக்கு? anybody who doesn't believe in God or Jesus will be utterly destroyed. மற்றவங்களை தப்பான வழியில நடத்துறவங்களுக்கும் கல்லெறிந்து கொள்வாங்க, they'll be destroyed. ஓகே, ஸோ அதுவும் God has told them. இதெல்லாம் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல எழுதுனதை ஹைலைட் பண்றேன். நியூ டெஸ்ட்மெண்ட் we will come to, maybe not today, but we will do that. ஓகே, சிட்டி தப்பு பண்ணா அவங்களுக்கும் அழிவு. ஓகே, நேஷன் தப்பு பண்ணுச்சுன்னா அவங்களுக்கும் அழிவு. யூ கெட் த ஐடியா now? He's very clear. Whether it is an individual or a group, there will be utter destruction. Who is not a believer of God? So, நம்ம utter destruction நம்ம கடவுள் சொன்னது சும்மா யாரையோ இல்லை, வெரி கிளியர் கிரேஸ் டைம் கொடுத்து அவங்க கடவுளை ரியலைஸ் பண்ணவங்க. லைக் ஃபேரோக்கு 10 பிளேக் பார்த்தாரு அவரு. அதுல மனசு தொட்ட கடவுளை நம்பினவங்க எத்தனையோ எகிப்தியர் இருந்தாங்க. But he didn't change. அவருக்கு அழிவு இருந்தது இல்லையா? He was destroyed in Red Sea இல்லையா? அவர் சேரிட்டோட எல்லாரும். So Zephaniah, so prophetically there are so many places. So utter destruction, hold on to that thought. Only those who do not honor and respect God are utterly destroyed. Okay, Zephaniah 1:6 adan, those who have turned back from following the Lord and who have not sought the Lord, கடவுள் will utterly destroy. So வீழ்ந்து போன அபோஸ்டசியில் ஃபெய்த்ல இருந்து வீழ்ந்து போனவங்களுக்கும் utter destruction. I think I'll close for now. Revelationலயும் utter destruction is going to come. New Testament angle utter destruction we will see from next week, next class. All right, any questions? Okay, so One doubt, is there any information that is common with மனுஷகுமாரன் வந்த ரீசன் சொல்லுவாரு, பாவிகளை ரட்சிக்க வந்தான்னு சொல்லுவாரு, பட் கொல்லம் அழிக்கவும் அது மாதிரி நீங்க நினைக்கிறீங்க இதுக்குதான் வந்தாரு, பட் இட்ஸ் நாட் த ட்ரூத். அதுக்கு இந்த இதுக்கு ஏதாவது ரிலேஷன் இருக்கா? எனக்கு கொஸ்டின் விளங்கலையே. he came to save the sinners. ஆமா, ரட்சிக்க வந்தார். பட் நீங்க இன்னொரு கான்ட்ரடிக்ஷன் வேர்ஸ் கூட இருக்கும்ல, லைக் I don't remember the exact. No problem. அந்த 4 Gospelsல தான் இருக்கும். I will tell you the exact verse. Okay.
later on, maybe by tomorrow. I've heard it was going through my mind for some time. இது வந்து நீங்க நினைக்கிறீங்க அவர் அதுக்கு தான் வந்தார், இல்ல உங்களது பிளவு உண்டாக்க வந்தேன் அப்படின்ற மாதிரி Ah, இருக்கும்ல. not for anything related with this? to create division among you ன்னு சொல்லியிருப்பாரு ஜீசஸ் சொல்வாரு. ஆமா ஆமா ஆமா. அது little bit different. Like, those who are having faith in Jesus may not match with their family members. இந்து குடும்பத்துல ஒருத்தவங்க பிலீவர் ஆனாங்கன்னா அந்த குடும்பத்துல பிளவு தான் இல்லையா? So Jesus actually peace உண்டாக்குறாரு அந்த குடும்பத்துல. அந்த பிலீவர் is not having peace in the family. பிளவு தான் நடந்திருக்காங்க. But so Jesus tells that peace, ஆமா, eternal peace கிடைக்கும். பட் இந்த மாதிரி பீஸ் இருக்கும்ட்டு இல்ல. அதான் ஃபாதர் வில் ரைஸ் அமங் என்னது சைல்ட் வில் ரைஸ் அகேன்ஸ்ட் த ஃபாதர் அப்படின்னு இருக்கும். யா, பிகாஸ் those who believe will split, will be strong. வித்தியாசமா இருப்பாங்க இல்லையா, ஒத்து போக மாட்டாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல ஒருத்தவங்க பிலீவர், they will be different. ஆமா, அந்த பாயிண்ட். ஓகே ஓகே, அண்டர்ஸ்டுட். யா அந்த பிளவு. ஓகே, ரைட். சரி, நம்ம க்ளோஸ் பண்ணிடலாமா? ஐடென்டி இருக்கீங்களா ஆண்டி? ஆமாம்மா. ஓ கிரேட். ஆண்டி ஜெபம் பண்றீங்களா ஆண்டி? ஓகேம்மா. Father God, thank you so much for this nice opportunity given to us this evening, Father, to gather together as few families, Father, to learn about you, to learn about the word that you have given to people, oh God, inspired by you, Father. We thank you and praise you. We thank you, Father, for having delved into the scriptures related both the Old and the New Testament, oh God, that what was written in Deuteronomy, oh Father God, is made good in the New Testament as well, Father. We thank you for all the prophecies that Moses had given, oh God, and the fulfillment of that in Jesus Christ. We thank you and praise you. Thank you, Father, that you're so real to us, oh God, through thy Son, Jesus Christ. We could call you Abba, Father, as well. We thank you and praise you. You're a holy God, and you are a jealous God, but you're loving, you're compassionate as well, oh Father. And you will not tolerate nonsense, Father. We all know that. And yet we sin, oh Father, but you're such a forgiving God as well. We thank you and praise you. Thank you for all that you are. Thank you for telling us, oh Lord, what we need to do and what we should not do, God. And we thank you and praise you for teaching us all these things. We pray, Lord, that we will live by your word, oh God, and we will be able to fear you, love you, and adore you and worship you in spirit and in truth, Father. We thank you, Lord, for all this wonderful time that Pramila was able to give us, oh God, to delve into the scriptures. What a great God you are, oh Father. We thank you and praise you for using her. We thank you, Lord, for the lovely answer that she did give at the end, oh God, for this great question, oh God. What that you came to even to destroy and to bring in divisions, oh Father. We thank you and praise you for helping her to bring forth the truth in that, oh Father. We thank you and praise you for all of that. Pray that you will continue to use her mightily. You will bless all the efforts that she does and the time she spends in enriching us with your word, oh Father, to get to understand you so that we could be able to worship you in the newness of our spirit, oh Father. We thank you and praise you for this time, for taking care of all of us during this past week, oh God. We thank you and praise you for being with us and helping us to get into the holy day tomorrow, God. We pray that we will, as we retire each one of us to sleep, we'll have a good night's sleep, see the morning safely, live for your glory, and worship you, God, and show others what a great God, a loving God we worship. Thank you and praise you. We leave this prayer at your feet, Father God, in the name of Jesus. Amen. 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 Thank you, Auntie. Thank you, Pamela. Thank you so much.